வணக்கம் மக்களே! இப்போ நம்ம பார்க்குற வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த மைவி3 வழக்கு நடந்தது. ஸோ, அத பத்தி அது மட்டும் இல்லாம, இந்த வாடிக்கையாளர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 69,00,000 பேர் இதுக்கான பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் குடுத்திருந்தாங்க. ஸோ, அது டோட்டலான இந்த வீடியோவுல நம்ம விரிவா பார்க்குறோம். ஸோ, மைவி3 ஆட்ஸ்ல உங்களுக்காக பணம் ஆல்ரெடி பெண்டிங்ல இருக்கு. ஸோ, அது எப்போ வரும்? ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பணம் நெறைய பேர் இந்த கம்பெனி வந்து ஃபேக் அப்படின்றாங்களே, இது ஏமாத்து கம்பெனின்றாங்களே, அது என்ன நடந்திருக்கு? ஸோ, சக்தி ஆனந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? அதேமாரி நேத்து நடந்த வழக்குல எந்த மாரி மாற்றங்கள் வர இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ, மெயினா உங்களோட பணமானது வருமா? எப்போ வரும்? அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கங்க. உண்மை தகவல உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலோட எப்பவுமே இணைந்திருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ, இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த பிரச்சனை ஆனது ஆரம்பிச்சது. ஸோ, அதுக்கு முன்னாடி சில பிரச்சனைகள் வந்து தொடங்குச்சு. ஸோ, இந்த 5 மாசத்துக்கு முன்னாடி மக்கள் எல்லாருமே கோவையை நோக்கி கிளம்புனாங்க. பஸ் மூலியமா கிட்டத்தட்ட அ 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா புறப்பட்டாங்க. ஸோ, இந்த விஷயம் சக்தி ஆனந்த் அவர்களுக்கு தெரிய வந்தது. "இல்ல வேண்டாம்" அப்படின்னு சொன்னாங்க. "இல்ல நாங்க ஆல்ரெடி கிளம்பிட்டோம். நாங்க வந்து சென்னை அதாவது கோவைக்கு வந்து வரோம். சென்னையிலிருந்து நெறைய ஆந்திராவிலிருந்து கூட வந்ததா வந்து சொல்லியிருந்தாங்க." ஸோ, அவரும் சரி நீங்க வந்து ஆஃபீஸ்க்கு வராதீங்க. ஏன்னா, அது சென்ட்ரு உக்கடம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெயின் ஏரியா கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாமே அங்க தான் இருக்கு அப்படின்றனால, நீங்க அங்க வராதீங்க அப்படின்னு வேற ஒரு லொகேஷன குடுத்துருந்தாங்க. இத வந்து அவரோட இன்டர்வியூலயே வந்து ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த பேட்டியில வந்து ஒண்ணு சொல்லியிருப்பாங்க டோட்டலா அதான நிகழ்ச்சி என்ன நடந்தது அப்படின்னு. ஸோ, அதுக்கப்புறம் இதுக்கான டாக்குமெண்ட் இந்த கம்பெனிக்கான டோட்டல் டாக்குமெண்ட் அந்த மருந்துக்கான டாக்குமெண்ட் எல்லாமே எங்ககிட்ட ப்ராப்பரா இருக்கு. மக்கள் பயனடைஞ்சுட்டு தான் வராங்க அப்படின்றதையும் டோட்டலா டாக்குமெண்ட்டோட வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இதுவரையும் யாரையும் நாங்க ஃபோர்ஸ் பண்ணி, "நீங்க வாங்க வந்து இதெல்லாம் வாங்கியே ஆகணும்" அப்படின்னு யாரும் நாங்க சேர்த்தது கிடையாது. இது எல்லாருக்குமே அவங்களுக்கு மாதம் ரூ. 150 வீதம் அவங்களுக்கு தான் போகும். அப்படி பார்த்தாக்க, அவங்க கிட்ட இருந்து கஸ்டமர் கிட்ட இருந்து இவங்க யாரும் பணம் வாங்கல. அப்படியே பணம் வாங்குன பணமும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான ப்ராடக்ட்டுக்கான பணம் தான் வாங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ, எல்லாமே நடந்து முடிஞ்சு இன்னும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவர யாரும் வந்து கைது பண்ண கிடையாது. இவரா வாலண்டியர்ல போய் தான் அரெஸ்ட் ஆயிருக்காரு. ஸோ, இதுக்கான கேஸ் நேத்து நடந்தது. இந்த கேஸ் அதாவது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பணமெல்லாம் வந்து போன மாசமே வந்து கிரெடிட் ஆயிருக்கணும். ஸோ, இதுக்கான காரணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவரு ஜெயிலுக்கு போனது தான் அப்படின்றது எல்லாமே வந்து பரவலா பேசப்பட்டிருக்கு. ஸோ, அதே மாரி கணக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க காமிக்கணும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. ஸோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பெரிய ப்ராசஸ் அப்படின்றதுனால ஒரு 15 நாளுக்குள்ள ஆகாது அப்படின்னு கணக்கு வழக்குல இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு இருக்கிறதா அப்டேட் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ, இந்த பணமானது உங்களுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, இவர் வெளிய வந்த உடனே கிடைக்கும் அப்படின்னு இதுக்கு முன்கூட்டியே வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா, இன்னும் இவரு வெளிய வராதனால இந்த பணத்துக்கான அனௌன்ஸ்மென்ட் வந்து குடுக்கல. இதுல கண்டிப்பா உங்க பணம் வந்து கண்டிப்பா உங்க அக்கவுண்ட்ல வந்துடும் அப்படின்றதே நம்மளுக்கு ஒரு தகவலா குடுத்துருக்காங்க. ஸோ, நேத்து நடந்த வழக்க பொறுத்தளவுக்கு அவருக்கு வந்து ஜாமீன் மனு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதாவது அவர வந்து வெளிய விடல. ஸோ, அவரோட அதாவது எதிர்க்கட்சி பிபியோட வாதம் என்னவா இருந்துச்சுன்னா, இவர வெளிய விட்டா கிட்டத்தட்ட 69,00,000 பேர் பாதிக்கப்பட்டதா சொல்லியிருந்தாங்க. பட் இதுல காசு கட்டினவங்களோட எண்ணிக்கை 9,900,000 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, காசு கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,00,000 பேர்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ, 69,00,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளரா இருக்கிறாங்க. அந்த ரூ. 5 வந்து டெய்லியும் வாங்குறாங்கல்ல. ஸோ, அவங்களா இருக்காங்க. ஸோ, இதுல அவங்களும் பாதிக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ, இது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான கேஸ் அப்படின்னு ஒரு பக்கம் வாதம் போயிட்டு இருந்துச்சு. பட் இதுல எப்படி நாங்க பாதிக்கப்பட்டிருக்குங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு இது வாதத்த முன் வச்சாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, பிபி வந்து ஒரு சரியானது இல்ல. பட் கேஸ் வந்து தள்ளுபடியா இருக்கிறதுனால, நீங்க பணத்துக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணி ஆகணும். பட் உங்களோட பணம் கண்டிப்பா வரும். ஸோ, நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, சில நாள்ல வந்து நம்மளுக்கு அந்த விளம்பரம் பார்த்து அத டைப் பண்ணா தான் பணம் வரும். ஸோ, சில டைம்ல அந்த விளம்பரம் வந்து வராது. அந்த ஆப்ஷன் வந்து வராது. ஏன் அப்டின்னா, அது அந்த ப்ராசஸிங் நடந்துட்டுருக்கு அப்டின்றதுனால, அதெல்லாம் கணக்கு பார்க்கறதுனால, அது கொஞ்சம் ஒவ்வொரு நாளைக்கு வந்து வராது அப்டின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ, வராதனால நீங்க யாரும் பயப்பட தேவையில்ல அப்டின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ, கண்டிப்பா உங்களோட பணம் வந்துரும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் 1 மாசம் கண்டிப்பாக ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, மீண்டும் அப்டேட் கிடைச்சா அடுத்த வீடியோல பார்ப்போம்.